ஷோபாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 முகப்பேரியும் பிரான்ச் வச்சிருக்காங்க, இங்கே ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்க கடையில வாங்கின ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி இது ரெண்டுமே. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ மேம் இது பட்ஜெட்? கெஸ் எவ்வளோ இருக்கும்? எனி கெஸ்ஸஸ்? இந்த ஒயிட் சாரியும் சரி, இந்த பிளாக் சாரியும் சரி. இது எல்லாமே கிட்டத்தட்ட என்ன 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் சாரி இது. ஆனா நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம், வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீன் மட்டும் தான் கொடுப்பேன். ட்ரை கிளீன் கொடுத்தீங்கன்னா தான் சாரி வந்து லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை மெயின்டைன் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறதுல தான் முக்கியமா சாரீஸ் பாதுகாக்கிறது வந்து இருக்கு. இதுல இருந்து இந்த கைக்கு மட்டும் கீழே இந்த டிசைன் மாதிரி வச்சிருப்பேன். ரொம்ப கிளாஸி லுக்கா இருக்கும். ஆமா, நீங்க சிம்பிளான சாரியவே கூட நீங்க இந்த மாதிரி போடுறதுக்கான டிப்ஸ்லாம் இதுதான். ஸோ அதில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப நார்மலாக தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு க்ளோஸ் காலர் நெக் மாதிரி வச்சு அதுக்கு கை இதில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். அதுதான் வந்து சீக்ரெட். அதில் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஒன் ஆஃப் த லீட் நியூஸ் ஆங்கர் லாவண்யா மேமோட வார்ட்ரோப்பை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? குட் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு மேம். ரொம்ப நீட்டா அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க மேம். ஏன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். எல்லா விஷயமுமே சரி. முக்கியமான சாரீஸ், கொஞ்சம் அதிக இடத்துக்கு போட்டுட்டு போற சாரீஸ், அதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டான சாரீஸ் வந்து தனித்தனியா ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அது. அப்புறம் ஆஃபீஸ்க்கு தனியாக எடுத்து வச்சிருப்பேன், ஜிம்முக்கு போறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருப்பேன், பார்ட்டி ட்ரெஸ்ஸஸ் இல்லை நார்மலா ஜென்ரல் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, வெளியே போட்டுருவேன். அந்த மாதிரி தனித்தனியா எல்லா ரேக்லையும் எடுத்து வச்சிருந்திருப்பேன். ஸோ எப்பவுமே அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது பிடிக்கும் மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை வைக்கும் போது ஓகே அப்படின்னு இருக்கும். பட் அதை மெயின்டைன் பண்றதுன்னு இருக்குல்ல மேம், திருப்பி மடிச்சு வைக்கும் போது திருப்பி அதே இடத்துல வைக்கணுங்கிறது வந்து யூஸ்வலா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அது எப்படி உங்களுக்கு கரெக்டா திருப்பி வைக்கணும்? ஆக்சுவலி அது எல்லா சமயத்திலயும் சாத்தியப்படாதுதான். ஏன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது, வெளியே போறது வர்றது அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஒரு சில நேரத்துல முடியல அப்படின்னா அப்படியே மேலே வச்சிருவேன், எடுத்து உள்ள வைக்க மாட்டேன். மேலே வச்சுட்டு டேபிள் அப்படியே வச்சிருப்பேன். என்னைக்கு லீவோ இல்லை ஆஃபோ இல்லை டைம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்துல வந்து கரெக்டா எடுத்து அந்த ஆர்கனைஸ்டான இது அது சொதப்பீராத மாதிரி அப்படியே திருப்பி வந்து பத்திரமா எடுத்து வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருந்து சொல்றேன். இது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ், அம்மா வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இது எல்லாமே நானே வாங்கிக்கிட்டது. அந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கும், ஆஃபீஸ்க்கு போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் ஃபீல்ட் என்டர் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்து ஒரு அக்கேஷனுக்கும் வாங்கிடுவேன். எப்பவுமே வந்து போட்ட சாரீ ரிப்பீட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதனால எந்த ஒரு அக்கேஷனாலும் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி, பொங்கலா இருக்கட்டும், இல்லை எப்பயாவது அக்கேஷனலி தான். இப்போ முன்னாடி ஜெயா டிவிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இருந்த சாரீஸ், அங்க சாரீஸ் மட்டுமே யூஸ் பண்ணதுல அந்த சாரீஸ் எல்லாம் எங்க வீட்டுல மெய்டு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய என்னால வைக்க முடியல. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேக் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சதெல்லாம் தான் இது. எடுத்து வச்சு ஸோ ரிப்பீட் பண்ணாத மாதிரி பார்த்து வாங்கியிருப்பேன். இந்த சாரீ லினன் ரொம்ப பிடிக்கும். லினன் சாரீஸ் என்னோட ஃபேவரட் லினன் சாரீஸ். அண்ட் இந்த மாதிரி இந்த சாரீ பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சிம்பிள் சாரீஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்து எடுத்துப்பேன். இதுல லினன்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும். இந்த பிளாக் சாரீ என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் லினன் இருக்கும், இது ஒயிட் லினன். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரீ. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ, காட்டன் சாரீ தான். ஆனா ரொம்ப என்னோட ஃபேவரட் சாரீ. இது வந்து சுதா பாம்பேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு சாரியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கின சாரீ இது. அது மாதிரி ஒவ்வொரு சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து வாங்க. ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் இருக்க மாட்டேன். எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ வாங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து எங்க அம்மா ஃபர்ஸ்ட் நான் ஜெயா டிவிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னதும் ஒரு சாரி பிசினஸ் பண்ற ஒரு அண்ணாவை வர வச்சிருங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 சாரீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இல்ல இந்த சாரீ எடுத்துக்கோன்னு அம்மா எடுத்து கொடுத்த ஃபர்ஸ்ட் சாரீ ஜெயா டிவில நான் ஃபர்ஸ்ட் புல்லட்டின் படிச்ச சாரீ இதுதான். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரீ. சாரியோட தலைப்பு, இந்த சாரியோடைய பிளவுஸ் இப்போ எப்படியும் பத்தாது.
அது எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனா இதுக்கு வேற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி இப்போ ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஹேண்ட் ஓவன் சாரி அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா கொண்டு வந்திருந்தவங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி இது. இது வந்து இப்போ வாஷ் பண்ண உடனே போயிடும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட என்ன 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் சாரி இது. ஆனா நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம் வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீன் மட்டும் தான் கொடுப்பேன். ட்ரை கிளீன் கொடுத்தீங்கன்னா தான் சாரி வந்து லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை மெயின்டைன் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறதுல தான் முக்கியமா சாரீஸ் பாதுகாக்கிறது வந்து இருக்கு. இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லினன் சாரி. இதுவும் என்னோட ஃபேவரட் சாரி. ஃபுல்லா பிளாக்ஸோட ஒரு பர்பிள், ப்ளூ, எல்லோ எல்லாம் கலந்து ஒரு சாரி இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கும், போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எங்க பை பண்ணீங்க? பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு இடத்துல வாங்குவேன். முகப்பேர்ல ஒரு கடை, ஏன்னா முகப்பேர் தான் அம்மா வீடு, அங்க ஒரு கடை. அதுக்கப்புறம் இல்லைன்னா திருவான்மீர்ல எங்கேயாவது வாங்குவேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன் குமரன் தான் போவேன். ஆன்லைன்ல பெருசா எனக்கு விருப்பம் இருந்தது இல்ல. ஏன்னா இது ஒண்ணுதான் ஆன்லைன்ல வாங்கின சாரி. மற்றது எல்லாமே நான் நேர்ல போய் அது எனக்கு பார்த்து வாங்கினாதான் ஐ ஃபீல் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கின சாரீஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா இங்கேதான் வாங்கணும் அப்படின்லாம் வாங்க மாட்டேன். எங்க போனாலும் இந்த ஒயிட், பிளாக் இந்த சாரி எல்லாம் வந்து ஒரு சின்ன கடை தான், ஷோபாஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க 2 முகப்பேரியும் பிரான்ச் வச்சிருக்காங்க, இங்க ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்க கடையில வாங்கின ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி இது ரெண்டுமே. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் உங்க கிட்ட எவ்வளவு மேம் இது பட்ஜெட்? கெஸ் எவ்வளவு இருக்கும்? எனி கெஸ்ஸஸ்? இந்த ஒயிட் சாரியும் சரி, இந்த பிளாக் சாரியும் சரி. 2000. ஓகே, ரெண்டுமே 700 பெர் சாரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் போய் இங்கதான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. எங்க சின்ன கடையா இருந்தாலும் அது பிடிச்சிருக்குன்னா வாங்கிடுவேன், அவ்வளவுதான். இது ஆனா இப்போ இதுல பிளவுஸ் எல்லாம் எடுத்து நானே ஸ்டிச், அதுல இருக்கிற பிளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டேன். நானே ஏதாவது மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதுக்கு வேற ஏதாவது பிளவுஸ் கிளாத் எடுத்து அந்த கிளாத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த கஸ்டமைஸ் பண்றதுன்னா இப்ப எப்படி மேம் அது ஐடியா எப்படி பண்ணுவீங்க? இந்த கலருக்கு இந்த கலர் போடலாம். ஆமா, அது அந்த கொஞ்சம் நிறைய இப்போ பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் கலர் சென்ஸ் இருக்கும். இந்த கலரோட இந்த கலர் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும், இந்த கலரோட இது மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும். நீங்க இப்போ போட்டிருக்கிறது கூட அழகா இருக்கும், கிரீன் வித் ஆரஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு ஓகே இதோட இது பண்ணா நல்லா இருக்கும்ல. இதுக்கே மட்டுமே ஒரு ப்ளூ, கிரீன் அப்படின்னு 2-3 கலர்ஸ் போட்டிருக்கேன், ஆரஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அது ஒயிட்டோட எது போட்டாலும் நல்லா அழகா சேர்ந்துரும் இல்லையா. ஆனா இதுக்கு தச்சது வந்து ஒரு டார்க் ப்ளூல வந்து ஜக்கார்ட் பிளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணேன், ரொம்ப அழகா இருக்கும். ஜக்கார்ட் பிளவுஸ் இந்த பிளவுஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட டெய்லரை வந்து படாத பாடு படுத்திருப்பேன். அதுல இந்த பிளவுஸ்லாம் ஒன் ஆஃப் த பிளவுஸ். இது பாத்தீங்கன்னா நானே டிசைன் பண்ணி இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி போய் டி நகர் பாண்டி பஜார்ல ஏதாவது இந்த பிளவுஸ் கடைலாம் இருக்கும், அங்க போயிட்டு இந்த சாரீக்கு அதுக்குள்ள இருக்கிற பிளவுஸே ஸ்டிச் பண்ணிருக்க மாட்டேன். இந்த துணி தனியா எடுத்து இந்த சாரியில இருக்கிற துணியை இந்த மாதிரி கை வச்சிருங்கன்னு சொல்லி, சோ நானே இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி. இந்த துணி இருக்கா மேம் இதுல? பிளவுஸ் இதுல இருந்து இதை எடுத்து இதுல இருந்து இந்த கைக்கு மட்டும் கீழே இந்த டிசைன் மாதிரி வச்சிருப்பேன். ரொம்ப கிளாஸி லுக்கா இருக்கும். ஆமா, நீங்க சிம்பிளான சாரியவே கூட நீங்க இந்த மாதிரி போடுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ அதுல இருக்க பிளவுஸே ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப நார்மலா தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு ஏதாவது ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு க்ளோஸ் காலர் நெக் மாதிரி வச்சு அதுக்கு கை இதுல வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டா தெரியும். அதுதான் வந்து சீக்ரெட் அதுல. ஸோ இது மாதிரி பண்றதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஒரு ஐடியா இல்லை மேம், இது மாதிரி ஏதாவது ஒரு 2-3 ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்கன்னா. ஓகே, அது ஆக்சுவலி அந்த வார்ட்ரோப்ல இருக்கு, அந்த பிளவுஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு பிரவுன் சாரியோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருப்பேன். அது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஸ்டிச் பண்ணிருக்க மாட்டேன். அதுல நீங்க இந்த இடத்துல பஃப் கை வைங்க, இந்த இடத்துல நான் பெரிய கை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கலரை மாத்துங்க, இங்க ப்ரௌன் வைங்க, இங்க கிரீன் வைங்க அப்படின்னு மாத்தி அவங்கள, அதுதான் சொன்னனே ரேகா பாவம், ரொம்ப பாவம் அவங்க. ஸோ அவங்களும் ரொம்ப பொறுமையா டைம் எடுத்து நமக்கு என்ன சொல்றது, இப்படி வேணுமா அப்படி வேணுமா ரொம்ப பொறுமையா கேட்டு தச்சு கொடுப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி ஃபார் மீ. கிட்டத்தட்ட என்னோட 6 இயர்ஸா நான் அவங்க கிட்ட மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சாரியில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளவுசஸ் அவங்க ஸ்டிச் பண்ணதா தான் இருக்கும். இன்னொரு ஐடியா, இது வந்து இந்த சாரியோட இந்த பிளாக்ஸோட சாரி காமிச்சேன் இல்லையா, இதுவும் இந்த சாரியோட பிளவுஸையும் நான் ஸ்டிச் பண்ணல. இதுக்கும் அதே மாதிரி தனியா போய் பிளவுஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு இது மாதிரி வேணும், இந்த கை பாத்தீங்கன்னா அந்த மாடல் இருக்கும், இந்த மாதிரி கிராஸ் ஹேண்ட் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு க்ளோத் எடுத்து தான் தைச்சிருப்பேன். இப்போ இதுல சாரி ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட்
பிளவுஸ் பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கும். இது நம்ம போடும்போது கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாரியே நல்லா அழகா காமிச்சிக்கலாம். சூப்பர் ஐடியா மேம் இது உண்மையாவே. மேம் இப்போ ரொம்ப சிம்பிளான சாரியே வந்து இப்படி கிராண்டா காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இல்லாம கிராண்ட் சாரீஸே நிறைய வச்சிருக்கீங்க. எனக்கு பெருசா அந்த கிராண்ட் சாரீஸ் மேல விருப்பம் இருந்தது கிடையாது. ஆனா கல்யாணத்தப்போ இப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கம்பல்ஷன்னால சரி ஓகே எடுப்போம் அப்படின்லாம் எடுத்ததுதான் இந்த கிரீன் சாரீஸ் எல்லாம். ஜென்ரலாவே நாங்க ஆனருக்கு கிரீன் ப்ளூ அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கிரீன் மேட்டோ இல்லை ப்ளூ மேட்டோ இருக்கிறப்போ வேற வழி இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன் ஷேட்ல தான் அமையும். நீங்க சாரீஸ் பட்டு சாரீஸ் அப்படின்னு போனீங்கனாலே கிரீன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த பச்சை அப்படிங்கிறது ஒரு டாமினன்ட் கலரா இருக்கும் பட்டு சாரிகள்ல. அந்த மாதிரி எடுத்த ஒரு சாரீ இது வந்து அப்போ ஸ்டிச் பண்ணது. இப்போ அதெல்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேஷன். இந்த மாதிரி மணி வைக்கிறது, பீட்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே அப்போ ரொம்ப ஃபேஷன்னால அந்த மாதிரி எல்லாம் தச்ச காலம் அது. பட் இப்போ எதுவும் யூஸ் பண்ண முடியல இது. பட் ஸ்டில் ஒரு மெமரிஸ்க்காக இதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இது இப்போவும் நீங்க சொன்ன மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். இந்த சாரியை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கு வேற ஏதாவது பிளவுஸ் எது செட் ஆகும் அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்குவேன். இந்த சாரியோட பிரைஸ் என்ன? இது வந்து 3800. ஸோ என்ன எடுத்தாலும் இப்படி வச்சு தூங்க தானே செய்யுது. அதனால சிம்பிளாவே எடுக்கிறதுலே ரொம்ப நிறைய காமிப்பேன். அப்ப நல்லா இருக்கும் இல்லையா, கலர்ஃபுல்லா நிறைய போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப கிராண்டா போய் எடுத்து சும்மா வைக்கிறதுக்கு சிம்பிள் அண்ட் கியூட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுவேன். மன்மந்திர் சாரீ ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ சாரீஸ் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுப்பா, ஜேஎஸ் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு. அவ கொடுக்குற சாரீஸ் அவகிட்ட ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் அவ எனக்கு கொடுத்துருக்கா. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். டை பண்றதுக்குமே ட்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மெல்லிசா நமக்கு கஷ்டம் உறுத்தாம ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கும் சாரீ கட்டிக்கிறதுக்கே. இதுக்கும் அப்படிதான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு பிங்க் இதுல இருக்கிறத ஸ்டிச் பண்ணாம ஒரு பிங்க் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தலைப்பும் கிராண்டா இருக்கும். ஆமா, இதுதான் வந்து இதோட முந்தி ரொம்ப கிராண்டாவே இருக்கும். பட் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி தான் அவ வச்சிருப்பா. ஜனனின்னு சொல்லிட்டு நான் டேக் பண்ணிருப்பேன் என்னோட இன்ஸ்டா போஸ்ட்ல எல்லாம், போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் ஆமா அவங்க கொடுத்ததுதான். ரெட் கலர்ல இது ஒரு கிறிஸ்மஸ்க்காக எனக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கும் நான் இந்த பிளவுஸே நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஒரு ஒயிட் கலர் பிளவுஸ் நான் அப்போ ஸ்டிச் பண்ணேன். நான் அந்த பிளவுஸும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா பட் ஆனா அந்த ப்ளூ கலர் அழகா பார்டர் வந்து நல்லா இருக்கும் இந்த சாரீ பாக்குறதுக்கே. எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரீஸ் இது. உங்க ஃபேவரட் கலர் என்னது? என்னோட ஃபேவரட் கலர் கலர்ஃபுல்லா இருந்தாலே பிடிக்கும். ஆனா அதிகப்படியா பாத்தீங்கன்னா ப்ரௌன் விரும்புவேன். ப்ரௌன், ரெட், கிரீன். பொட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்னோட பொட்டு கிரீனா தான் இருக்கும். கிரீன் இல்லைன்னா ரெட் வச்சிருப்பேன். வேற எந்த பொட்டும் விரும்ப மாட்டேன். எல்லோ பிடிக்கும். எல்லோ அது ரொம்ப வாவ். அப்படி பிங்க் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் எப்பவுமே ப்ரௌன் அண்ட் ப்ளூ தான். இப்போ ஒரு ஷாப்க்கு போறீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க ஒரு சாரி செலக்ட் பண்றது? அதுதானே கஷ்டம் லேடிஸ்க்கு. ரொம்ப ஆக்சுவலி பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 சாரி எடுத்து அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு 4 சாரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதுல எது பிடிக்குதோ அதை வந்து 1ஓ 2ஓ எடுத்துட்டு வரணும். எப்படியும் அது வந்து என்ன சொல்றது, அது விதிக்கப்படாத ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எல்லா லேடிஸ்க்குமே நிறைய நேரம் பார்த்து பொறுமையா அவங்களுக்கு அந்த மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். என்ன இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தாதான் எடுப்பாங்கங்கிற மாதிரி பார்த்து பொறுமையா தான் எடுப்பேன். ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணுவேன். சிலர் வந்து சொல்லுவாங்க நான் போயிட்டு டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். அது எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ். நான் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். பொறுமையா பார்த்து அப்படிதான் வாங்குவேன். இப்போ ஷாப் போயிட்டு அதுல உள்ள சாரி செலக்ட் பண்றது ஒண்ணுனாலும் நம்ம ஆல்ரெடி பாத்துருப்போம்ல, ஆன்லைன்ல பார்த்துட்டு இல்ல அது ஒரு பெரிய கஷ்டம். நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வச்சிருப்பேன் போன்ல வச்சுட்டு நான் அதை பார்த்து போய் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்றது ரொம்ப என்ன சொல்றது, அது கிடைக்கவும் கிடைக்காது. வேற வழி இல்லாம அவங்களும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே ஒரு வழியா இது தரேன்னு சொல்லி நான் ஒரு பக்கம் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகணும், இல்ல அவங்க ஏதாவது ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் ஆகி இதுதான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி 4-5 தடவை நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பிங்க் சாரி எடுத்தேன். பிங்க் சாரி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வாட்டர் அந்த கபோர்ட்ல இருக்கு.
அந்த பிங்க் சாரி அப்படிதான், அந்த போட்டோ ரெஃபரன்ஸ் எடுத்து எனக்கு இதே மாதிரியே வேணும் தாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஃபுல்லா அப்படி கிடைக்கலனாலும் பார்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது. ஓகே ஃபைன், பட் அந்த பிங்க் எனக்கு கிடைச்சிருச்சு இல்ல, ஓகே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தேடி போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அங்க இருக்கிறத பார்த்து எடுக்கிறத விட. சப்போஸ் அந்த கடையில கிடைக்கலன்னா இல்ல எனக்கு வேற கடையில போய் வாங்கணும் அப்படிலாம் போவேன். அப்படியே எனக்கு அப்படியே போவீங்க? ஆமா, எனக்கு இங்க கிடைக்கல, அவன் அந்த கடைக்கு போய் தேடுவான், அந்த கடைக்கு போய் தேடுவான். அந்த மோஸ்ட்லி டி நகர்ல இல்லைன்னா வேற ஏதாவது மயிலாப்பூர் ஷாப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இங்க அந்த மாதிரி கிடைக்குமா அங்க அந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்த்துட்டு போய் அலையறதெல்லாம் உண்டு. எல்லாத்துக்கும் என் கூட இருக்கிறவங்க தான் பாவம், ஐயோ ஷாப்பிங் கூட போனாலே கஷ்டம் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம வருவாங்க. பட் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு நிதிஷா கூட ஷாப்பிங் போயிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ அண்ட் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹர். அப்படி ஒரு ஷாப்பிங் பார்ட்னர் வந்து கிடைக்கவே மாட்டாங்க. போயிட்டு ஒரு சாரீ தான் எடுத்தோம். ஒரு சாரீ எடுத்தோம், ஒரு கம்மல், இந்த மூக்குத்தி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன தேடுறோமோ அது எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம்னு கிட்டத்தட்ட நிறையலாம் வாங்கல. ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி, அதுக்கப்புறம் ஒரு சாரீ தான் எடுத்தோம். அதுக்கு வந்து நாங்க ஃபுல்லா டி நகர் ஃபுல்லா அலைஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஷாப்பிங், வி ஃபினிஷ்ட் பை 7 o'clock. அந்த அளவுக்கு ரொம்ப அலைஞ்சி. ஸோ இதுதான் வேணும் அப்படின்னு போறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் ஸ்டில் வி ஆர் ஹாப்பி தட் வாட் வி காட். இல்ல நமக்கு இதுதான் வேணும்னு சொல்லி போய் கிடைச்சது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். அது ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தானே அது. ஸோ இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். இங்க ஒயிட் இருக்கிறதுனால அங்க ஒயிட் இருக்கிறதுனால ஸோ டிஃப்ரெண்ட்டாக இப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோத் தனியாக இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இதுக்கு டிசைன் பண்ணி தனியாக இதுக்கு ஸ்டிச் பண்ணேன். இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டுமே இட் வாஸ் 4,000 அரௌண்ட் அப்படி ஆச்சு. ஓரளவுக்கு நம்ம சாரீ அவ்வளோ ப்ரைஸே கிடையாது. இந்த சாரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டராக இருக்கும். ஃபுல்லாக ஒர்க், சாரீ ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். நீங்கள் அகெயின் வந்து அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும். ஸோ டோன்ட் கோ வித் தட் ஆப்ஷன். நீங்கள் அந்த மாதிரி கிளம்ஸியாக போகாமல் சாரீ இவ்வளோ கிராண்டாக இருக்கும்போது ப்ளவுஸ் க்ளோத் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறீங்க, வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் போகிறீங்கனாலும் ஓகே தான். அந்த மாதிரி எடுத்து கோ வித் வெரி சிம்பிள் திங்ஸ். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஹைலைட்டடாக காமிக்கும். அது இல்லைன்னா ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரி கொசன்னு காமிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அதோட ப்ளவுஸே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு அது பார்த்து தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸே தான், நான் வேற எதுவுமே எடுக்கலை. இதோடைய வந்து ஆனால் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ நல்லா நெக்கை நல்லா சூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி நாட்ஸ் வச்சு அந்த கை டிசைன், பார்டர் டிசைன் எல்லாம் அழகாக அதுக்குள்ளேயே வச்சு கை வச்சு. பட் ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்க மாட்டேன். லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.